நன்றி. மன்னார் நகரசபை செயலாளர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஊராட்சி பாரத்தை பல பகுதிகளாக பிரித்தோம். சிரமதானம், அதே போன்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிதல், அதே போன்று மன்னார் நகரத்தின் வருமானத்தை பெருக்குவதற்கான அந்த வழிகளை ஏற்படுத்திக் கொள்ளல் போன்ற பல பிரிவுகளாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் பிரித்து மன்னார் நகரிலே நாங்கள் நடாத்தியிருந்தோம். அந்த வகையிலே மன்னாரில் ஏற்பட போன்ற இயற்கை அனர்த்தத்திற்கு முன்னேற்பாடாக பல வடிவாளர்களை நாங்கள் தூர்வாரி இருக்கின்றோம். புதிதாகவும் பல வடிவாளர்களை அமைப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அதேபோன்று மன்னார் நகரத்தை அழகுபடுத்தும் மூலமாக, சுத்தப்படுத்தும் மூலமாக நாங்கள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்தோம். அதிலே ஒரு பகுதியாக இந்த டெலிகாம் சந்தைக்கு அருகாமையில் இருக்கின்ற பழைய தூண்கள், அதே போன்று டெலிகாமின் வயர்கள் போன்றவற்றை அப்புறப்படுத்துமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்கு நாங்கள் அவர்கள் ஒத்துழைப்பை நல்கினார்கள். அதே போன்று வீதி அதிகார சபை அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழே உள்ள அனைத்து வடிகால்களையும் நீர் வழிந்தோடும் தரங்களையும் அவர்கள் சுத்தப்படுத்தி தருமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்களும் அந்த வேலையை நமக்கு செய்து கொடுத்தார்கள். அதே போன்று கௌரவ நகரசபை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த வேலைகளை தங்கள் வேலைகளையும் விட்டுவிட்டு இந்த வேலைகளை மும்முரமாக ஈடுபட்டார்கள். இந்த தருணத்திலே நான் கௌரவ உறுப்பினர்களுக்கு, அதே போன்ற பிரதி தவிசாளர்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். முக்கியமான ஒரு தொனிப்பொருளாக காணப்படுவது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அந்த தொனிப்பொருளிலே 3 முக்கியமான விடயங்கள் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. முதலாவது முக்கியமான விடயமாக காணப்படுவது மரபணி ஒழிக்கிறது. 2வது இலத்திரனியல் மயமாக்கம், டீஜலைஸ் பண்ணுறது. 3வது கிளீன் ஸ்ரீலங்கா. இந்த மூன்று முக்கியமான துறைகளிலே அபிவிருத்தி செய்வதை இலக்காக கொண்டு செயற்பட்டு வருகின்ற திட்டங்களாக காணப்படுகிறது. இந்த வகையிலே கிளீன் ஸ்ரீலங்கா அந்த துணைப்பொருளிலே தற்பொழுது அரசாங்கத்தினாலே பல முன்னோடியான பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. உண்மையில் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொன்னால் தனியே சுற்றாடல துப்புரவாக வைத்திருப்பதல்ல, சுற்றாடலும் துப்புரவுப்படுத்த வேண்டும். அதேவேளை ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றதும் தான் இந்த இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. அந்த வகையிலே இலங்கை அரசாங்கம் மற்றும் அதனோடு தொடர்பட்ட அந்த நிறுவனங்களினாலே பல்வேறுபட்ட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையிலே மன்னார் நகர சபையினரால் இந்த உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு 7 தினங்களும் வெவ்வேறு தொழிற்பொருளிலே பல சிறப்பான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட மிக முக்கியமான அம்சமாக நான் பார்க்கிறேன். ஆரம்ப நிகழ்வில் கூட நான் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டேன். சரியாக 7 மணிக்கு அந்த நிகழ்வை அவர்கள் ஆரம்பித்து இந்த உள்ளூராட்சி வார நிகழ்வை ஆரம்பித்திருந்தார்கள். அன்றிலிருந்து இந்த 7 தினங்களும் அவர்கள் சிறப்பான முறையிலே தங்களுடைய இந்த உள்ளூராட்சி வாரத்தை மறுமலர்ச்சி நகரம் என்ற தொழிற்பொருளிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது செய்து கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
இந்த மன்னார் நகரம் இப்பொழுது புதுப்பொலிவு பெற்று வருகிறது. புதிய உள்ளூராட்சி பிரிவுகள் பொருட்படுத்தவுடன் பல்வேறுபட்ட மாற்றங்களை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். அந்த வகையில் மேலே மன்னார் நகரத்திலும் பல புதிய மாற்றங்கள் மிக விரைவாக செயற்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மன்னார் நகரசபையில் செயலாளராக இருந்த பொழுது இந்த மன்னார் நகரத்திலே பலவிதமான சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும், நிறைய ஆரோக்கியமான சேவைகளை வழங்க வேண்டும். புதிய சபை வந்திருக்கின்றது. அதனுடைய உதவியோடு பலவிதமான மாற்றங்களை செய்து மன்னார் ஒரு வளமான நாடு, அழகான தேசம், அழகான இடம், சுற்றுலாவிகள் வந்து தரிசிக்கின்ற இடம், சுற்றுலா பயணிகள் விரும்பி வருகின்ற இடமாக மாற்ற வேண்டும் என்ற பல எண்ணப்பாடுகள் எங்களுக்கு இருந்திருந்தது. அது நாம் இல்லாது போனாலும் இங்கு தொடர்ந்து அது நடைமுறையில் இருக்கும். அந்த அழகான செயற்பாடு அதிமேதகு ஜனாதிபதியினுடைய உன்னதமான எண்ணக்கருவான கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணத்திலே உருவானது போல கிளீன் மன்னார் என்பதை உருவாக்கும் என்பது உங்களுடைய எல்லோருடைய கனவாக இருக்க வேண்டும். கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் சொல்லியிருக்கின்றார். அதே போல நாங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு முளிர வேண்டும், நல்லதை அடைய வேண்டும் என்றால் நாங்கள் உன்னதமான கனவுகள் காண வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி அமைய வேண்டும், பாடசாலை பிள்ளைகள் தாங்கள் எதிர்காலத்திலே எந்த பதவியில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கனவு காண வேண்டும். அதே போல அந்த பிரதேச மக்கள் எங்களுடைய தேசம், எங்களுடைய பிரதேசம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கனவு காண வேண்டும். அந்த கனவின் மூலம்தான் அவர்கள் அந்த அழகான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த அழகான வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் அவர் வாழுகின்ற நாடு வளமானதாக இருக்க வேண்டும். அந்த நாடு வளமானதாக அமைய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் வாழுகின்ற ஒவ்வொரு பிரதேசமும், ஒவ்வொரு நகரமும் மறுமலர்ச்சி பெற வேண்டும், புத்துணர்ச்சி பெற வேண்டும். வினாடி வினா போட்டியில்